ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போரினால் இந்தியாவுக்கு வந்துள்ள ஒரு புதிய நிலைப்பாடு, அதாவது ஒரே உலகத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஆசிய கண்டத்தில் வேறு நாடுகளுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு அனுகூலத்தை, ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் புதிய நிலைப்பாடு. ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகும் வெற்றி, இதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கும் புட்டின் அவர்கள். கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி கண்டே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானில் தொடங்கியுள்ள கடுமையான பஞ்சம், மக்கள் இறக்க ஆரம்பித்து விட்டார்கள். POK பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்களும் வன்முறைகளும். இதை பற்றி பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு? சைனா ஏன் கடைசியாக இந்தியாவுக்கு அடிபணிந்தது? இந்தியா பல வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு விஷயத்தை, ஆனால் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்த ஒரு விஷயத்தை தற்போது ஓகே அது சரிதான் என்று ஒத்துக்கொண்ட காரணம் என்ன? 40 கோடி மக்களுக்கு கொரோனா நோய், சைனாவில் 40 கோடி மக்களுக்கு கொரோனா நோய், முற்றிலுமாக மறைக்கப்பட்ட உண்மைகள். எல்லாமே அழகான செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கிவ் ஹெலிகாப்டர் கிராஷ் கில்ஸ் உக்ரைனியன் அபிஷியல்ஸ் அண்ட் சைல்ட். கிவ் நகரத்தில், கிவ் உக்ரைன் நாட்டின் தலைநகரம். கிவ் நகரத்தில் உக்ரைன் நாட்டுக்குள்ளேயே உக்ரைன் நாட்டின் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனதுல உக்ரைன் நாட்டின் முக்கியமான அபிஷியல்ஸ், அதிகாரிகள் இறந்ததாகவும் ஒரு சில குழந்தைகள் இறந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கு. இதனால இதனுடைய இம்பாக்ட் என்ன? இது ரஷ்யா செய்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு வருமா வராதா தெரியல. ஏன்னா பொதுவாகவே உக்ரைனில் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கு. ஜெலன்ஸ்கி அப்படிப்பட்ட விஷயங்களை தான் செய்கிறார். ஆனா இது உக்ரைன் நாட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு கிராஷ். சரியா? ரஷ்யா உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைன் போரில் புதிய முக்கியமான அப்டேட் என்னன்னா, ரஷ்யன் விக்டரி இன் உக்ரைன் இஸ் இன்னெவிட்டபிள் சேஸ் புட்டின். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில், தற்போது உக்ரைனில் நடக்கக்கூடிய போரில் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு வெற்றி, ரஷ்யாவின் வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு புட்டினே சொல்லியிருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த போர் தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் ஆக போகுது. ஆனா இதுவரைக்கும் புட்டின் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக பேசியதே கிடையாது. அதிகமான கருத்துக்கள் ஐரோப்பிய நாடுகளாலும் முக்கியமாக அமெரிக்காவின் தலைவர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்களே அதிகம். செலன்ஸ்கி அதிகமாக சொல்லிய கருத்துக்கள் தான் நீங்க ஊடகத்தில் பார்க்க முடியும். அவங்க பொதுவா பேசுறது என்ன? ஐரோப்பிய நாடுகளுக்கு வெற்றி கிடைக்கும், ரஷ்யா தோல்வியை சந்திக்கிறது, ரஷ்யாவின் வீரர்கள் மரணம் அடைகிறார்கள், ஆயுதங்கள் அழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் தொடர்ந்து புரொபகண்டா என்கிற பெயரில், ஃபேக் புரொபகண்டா என்கிற பெயரில், போலி பிரச்சாரம் என்கிற பெயரில் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் தற்போது நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவின் வெற்றி என்பது தவிர்க்க முடியாதது அப்படின்னு முதல் முறையா பேசியிருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா பாருங்க, முதல் முறையாக ரஷ்யாவின் ICBM யார்ஸ் ஏவுகணை ரஷ்யா உக்ரைன் போருக்காக நகர ஆரம்பிச்சிருக்கு. ஊடகங்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு முதல் முறையாக இப்படி பேசியிருக்கிறார். நோ டவுட் ரஷ்யா வில் வின் அப்படின்னு புட்டின் ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேச்சு புட்டின் அவர்களிடமிருந்து வந்திருக்கு. அதற்கு அர்த்தம் என்னன்னா, கடந்த 2 மாதமாக இந்த போர் தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆனால் கடந்த 2 மாதமாக ஐரோப்பிய நாடுகளும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி, முக்கியமாக அமெரிக்காவும் ஜெலன்ஸ்கியும் செய்த எல்லா திட்டங்களுமே தோல்வி அடைந்துள்ளது. பணத்துக்கு பணம், ஆயுதத்திற்கு ஆயுதம், வீரர்களுக்கு வீரர், இப்படின்னு நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல உதவிகளை உக்ரைன் நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதனால் எந்த பயனுமே கிடையாது. உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு ரஷ்யாவின் ஆயுதங்களும் ரஷ்யாவின் வீரர்களும் அப்படியே தனது நாட்டுக்காக மொத்த வீரர்களும் மொத்த படையும் அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் உக்ரைனை எதிர்த்து போராடுவோம், நேட்டோ நாடுகளை எதிர்த்து போராடுவோம், அமெரிக்காவை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கௌரவத்துல அங்க நின்று போர் செய்யறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் புட்டின் சொல்றாரு ரஷ்யாவின் வெற்றி என்பது தவிர்க்க முடியாது. இன் லைட் ஆஃப் ரஷ்யா சைனா அலையன்ஸ் அண்ட் உக்ரைன் கான்ஃபிளிக்ட், இந்தியா அண்ட் த நியூ யுரேஷியா, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு சைனாவும் ரஷ்யாவும், முக்கியமாக இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யாவும் சைனாவும் தனது உடன்படிக்கைகளை, தனது உறவுகளை புதுப்பித்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் முக்கியமாக
சைனா ரஷ்யா மிலிட்டரி கோஆபரேஷன் அண்ட் கொலாபரேஷன் இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய போகுது அப்படின்ற அறிக்கை வந்து ரஷ்யாவாலும் சைனாவாலும் வெளிப்படையாக சொல்லப்பட்டது, கொடுக்கப்பட்டது. எனவே உக்ரைன் கான்ஃபிளிக்ட், உக்ரைன் போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் சைனாவும் ரஷ்யாவும் அவர்களுடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரத்தில், முக்கியமாக மிலிட்டரி உறவை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா அண்ட் நியூ யுரேஷியா, அதாவது ஆசிய கண்டத்தில் ஒரு புதிய பிளேயராக, ஆசிய கண்டத்தில் ஒரு புதிய ஆதிக்கமாக இந்தியா உருவெடுத்து விட்டது. ஆசிய கண்டத்தில் மட்டுமல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து உலகத்தின் மொத்த அமைப்பையே சற்று மாற்றிவிட்டது. தற்போது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரங்கள் அல்லது நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளும் சரி, ரஷ்யாவும் சரி, ஜப்பானும் சரி, எல்லா நாடுகளுக்குமே இந்தியா ஒரு இன்றியமையாத நாடாக மாறிவிட்டது. அதாவது தவிர்க்க முடியாத இன்எவிட்டபிள் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டின் ஆதிக்கமும் சரி, அந்த நாட்டோட உறவும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நாடாக இந்தியா மாறிவிட்டது. அதனால தான் சொல்றாங்க, இன் லைட் ஆஃப் சைனா ரஷ்யா அலையன்ஸ் அண்ட் உக்ரைன் கான்ஃபிளிக்ட், இது ரெண்டுமே பேரலான ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் பேரலா இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு நாடு இந்தியா. சொல்லுவாங்க தெரியுமா, ஹிட் when the iron is hot, hey when it shines. சரியா, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த டைம்ல இந்தியா என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுதோ அது எல்லாமே செஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் இப்ப நடக்கும். சரியா, in a rare support to India, China hails terrorist Abdul Rahman Maki's designation as global terrorist by United Nations. அதாவது சென்ற வருடம் வரைக்கும் இந்த அப்துல் ரஹ்மான் மாக்கியை வந்து ஒரு டெரரிஸ்டாக டெசிக்னேட் பண்ணணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்டே வந்து சைனா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஐநா சபையில் நடந்த எல்லா ஓட்டிங்குமே சைனா வந்து இந்தியாவுக்கு எதிராக வாக்களித்தது. ஆனால் இந்த வருடம் வேறு வழியே இல்லாம 15 நாடுகளில் 14 நாடுகள், பாகிஸ்தானை தவிர 14 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது. அதில் ஒரு நாடு வந்து சைனா. வாக்களித்தது மட்டுமல்லாம இந்தியா வந்து இவ்வளவு காலமாக இந்த அப்துல் ரஹ்மான் மாக்கியை வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணணுங்கிறதுக்காக செய்த முயற்சிக்காக இந்தியாவை பாராட்டி இருக்கு. என்னன்னு, இந்தியா அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்தியாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு உலகத்துல நடத்தி காட்டி இருக்கு. அதாவது உலகத்துல பல வருடங்களாக இந்த அப்துல் ரஹ்மான் மாக்கியை ஒரு டெரரிஸ்டாக டெசிக்னேட் பண்றது நடக்க முடியாத காரியமாக இருந்திருந்தால் கூட அமெரிக்காவை முயற்சி செஞ்சிருக்கு, ஆனால் இது நடக்கல. ஆனா தற்போது இந்தியாவின் தொடர் முயற்சியால் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவை பாராட்டி இருக்கு. நெகோசியேஷன்ஸ் வித் இந்தியா will not be possible until reversal of illegal action on occupied Kashmir, says ஷெபாஸ் ஷரீஃப். ஷெபாஸ் ஷரீஃப் யாருன்னு தெரியுமில்ல, பாகிஸ்தானின் சோ கால்டு பிரைம் மினிஸ்டர். அங்க எதுவுமே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவலா அந்த நாட்டுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் சோ கால்டு ஷெபாஸ் ஷரீஃப் இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். இவர் என்ன சொல்றாருன்னா, பிஓகேல நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்ஷன்ஸை வந்து இந்தியா ஸ்டாப் பண்ற வரைக்கும் இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு. பாகிஸ்தானை யார் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டது? கடந்த 6 வருடமாக கூட பேச்சுவார்த்தைக்கே வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லி தான் இந்தியா இருக்கு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிஓகேல நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும், பிஓகேல நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும், வன்முறைகளும் செய்யறது இந்தியாவும். ஏங்க பிஓகே எங்க இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவோட சேர்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போராட்டம் செய்யறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், வேற வழி இல்லாம, தப்பிக்க வேற வழி இல்லாம அந்த இல்லீகல் ஆக்ஷன்ஸ்க்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்றாப்புல. அது முடிகிற வரைக்கும், அது நிறுத்துற வரைக்கும் இந்தியாவோட பேச்சுவார்த்தைக்கு யாருமே வரமாட்டாங்களாம். யாருமே வர வேண்டாம், எங்களுக்கு தேவையே அதுதான். நீ எந்த பேச்சுவார்த்தைக்கும் வர வேண்டாம், அதாவது நடக்கிறது அப்படி அப்படியே நடக்கும். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாம போகும்போது யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஆசிய கண்டத்தில் இந்தியாவை தாண்டி யாரும் எதை எடுத்துக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிச்சைக்கார நாடாக மாறும். அந்த நாட்டில் தலைவர்கள் அல்லது ஆதிக்கம் அல்லது அரசாங்கம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஆசிய கண்டத்தில் இந்தியாவை தவிர அங்க யாரும் போய் எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு தேவையானதை இந்தியாவை எடுத்துக்கணும். சரியா? இந்தியன்ஸ் வியூ அமெரிக்கா as biggest threat after China. சர்வே ஷோஸ். உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவுக்கு ஒரு த்ரெட், ஒரு ஆபத்தாக உலகத்தில் இருக்க எந்த நாடை நீங்க
கருதுறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வியில ஒட்டுமொத்தமாக நம்பர் 1 வந்து சைனா. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய நாடு சைனா தான் அப்படிங்கிறது நம்பர் 1 ஆன்சராக வந்திருக்கு. இதுல இந்தியாவுக்கு சைனாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்கிற கேள்விக்கு 2வது பதிலாக அமெரிக்கா வந்திருக்கு. நம்ம வீடியோவை நிறைய பேருமே பார்த்துருக்காங்க போல இருக்கு. சரியா? உலக அளவில் பல லட்சம் இந்தியர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த மெசேஜ் ஆஃப் திஸ் சேனல். சரியா? இந்தியாவுக்கு உண்மையான எதிரி, உண்மையான த்ரெட், உண்மையான ஆபத்து யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அமெரிக்கா தான். சரியா? Russian AK-203 assault rifles to boost the firepower of Indian armed forces. இந்த AK-203 இது ஒரு ரஷ்யன் ரைஃபிள். இப்போ வந்து இந்தியாவின் டெக்னாலஜி சேர்த்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. இந்த AK-203 பற்றி போன வாரம் கூட ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு திருப்பியும் விளக்கமா என்ன பேசியிருந்தோம்னா 6 லட்சம் AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்க போறாங்க. அதுல 5000 ஃபர்ஸ்ட் டெலிவரி ஏற்கனவே நடந்தாச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது சாதாரண துப்பாக்கியே கிடையாது. இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த எல்லையில AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ் டு பூஸ்ட் த ஃபயர் பவர் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இது இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. கோவிட் டோல் இன் சைனா 400 மில்லியன் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் சிசிபி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் கம்ப்ளீட்லி கவரிங் திஸ் அப். உலகத்தில் யாருக்குமே இந்த நம்பர் தெரியாம மொத்தமாக மூடி மறைக்கப்படுகிறது. 40 கோடி மக்களுக்கு சைனாவில் கோவிட் நோய் வந்தாச்சு. சரியா? ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் விக்ரமசிங்கே says debt restructuring talks with India and China successful. இது என்ன ரீஸ்ட்ரக்சரிங்? யாருடைய கடன் யாருக்கு பேர்ல போகுது, இந்தியா எப்படிப்பட்ட ஒரு ரோல் இதுல பிளே பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே முந்தா நாள் வீடியோ, அதுக்கு முந்தின நாள் வீடியோ 2 நாட்களுமே தொடர்ந்து ஸ்ரீலங்கா செய்தி தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுல விளக்கமாக சொல்லியிருந்தோம். இந்த செய்தி இருக்கு பாருங்க. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் விக்ரமசிங்கே says debt restructuring talks with India China successful. இது இப்படித்தான் நடக்கும்னு தான் நம்ம 2 நாள் பேசியிருந்தோம். அந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அது எப்படி, எவ்வளவு கடன், சைனாவின் கடன் இந்தியாவுக்கு போகுது, இந்தியா எவ்வளவு பணம் கொடுக்க போகுது, அதனால இந்தியாவுக்கு கிடைப்பது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமுமே 2 நாட்களாக மண்டே டியூஸ்டே இல்லை சண்டே அண்ட் மண்டே 2 நாள் உள்ள வீடியோல நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். சரியா? ஈரான் டு கெட் சுகாய் Su-35 ஃபைட்டர் ஜெட் ஃப்ரம் ரஷ்யா. ரஷ்யா ஈரான் உறவு வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போயிடுச்சு. உக்ரைனில் பயன்படுத்தப்படும் அதிகமான ஆயுதங்களில் ஓரளவுக்கு அங்கு டேமேஜ் செய்யக்கூடிய ஆயுதங்கள் வந்து ஈரானில் இருந்து வந்த ஆயுதங்கள், முக்கியமாக ட்ரோன்ஸ். அதற்கு சன்மானமாக ரஷ்யா செய்வது ஈரான் இஸ் கோயிங் டு கெட் Su-35 ஃபைட்டர் ஜெட் ஃப்ரம் ரஷ்யா. இது ஒரு சக்தியான ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். சுகாய் Su-35 சூப்பரா அதுக்கு கிஃப்டாக ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குது. பாகிஸ்தான் ஆன் பாத் ஆஃப் பேங்க்ரப்சி, ஃபூலிங் கண்ட்ரீஸ் ஃபார் ஃபண்ட்ஸ். பாகிஸ்தான்ல பணம் இல்லாம மக்கள் தெருவுக்கு வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஆனா பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுதுன்னா அதிகமான நாடுகளை முட்டாள்தனமாக ட்ரீட் பண்ணுது. அதாவது அதிகமான நாடுகளை ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி பணத்தை வாங்குது. கடன் வாங்குதுன்னு சொல்றதை விட பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சில நாடுகளை ஏமாற்றி பணம் வாங்குறதாக ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு. நான் சும்மா சொல்லலை, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இதுல தரவான ரிப்போர்ட் இருக்கு. எந்தெந்த நாடுகள்கிட்ட எப்படி போய் சொல்லி பாகிஸ்தான் வந்து பணம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து தரவா வெளியே வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேசிவ் ப்ரொடெஸ்ட் எரப்ட் இன் POK. அதாவது எல்லா மக்களுமே தெருவுக்கு வந்து போராட்டம் செய்யறாங்க. ஏன்னா மக்களுக்கு சாதாரண அடிப்படை உணவு கூட இல்லை. ஒரு சாதாரண உணவு செய்யறதுக்கு தேவையான ஃப்ளார், மாவு கூட அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால மக்கள் வந்து ஸ்ரீலங்காவில் அந்த கடைசி நேரத்தில் போராட்டம் நடந்தது ஞாபகம் இருக்கா? அந்த ராஜபக்ஷ பிரதர்ஸ் வந்து நாட்டை விட்டு ஓடுனாங்கல்ல, அந்த நேரம் நடந்த போராட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியே தற்போது POK பாகிஸ்தானில் அதிகமான இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட், ஆர்மிஸ் மோஸ்ட் பொட்டன்ட் வெப்பன் அகெயின்ஸ்ட் சைனா அண்ட் இந்தியன் பார்டர்ஸ். என்னன்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் இந்தியா சைனா வார்ல, இந்தியா சைனா சிக்கலில் இந்தியாவுக்கு மிகவும் பலமாக அசைக்க முடியாம இருந்த ஆயுதம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோ, பெரிய பெரிய பீரங்கிகளோ, பெரிய பெரிய துப்பாக்கிகளோ, பெரிய பெரிய ஏவுகணைகளோ கிடையாது. வீரர்கள்,
ஹியூமன் ஃபோர்ஸ். சரியா? இந்தியா சைனா அப்படிங்கிற சிக்கல் வரும்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பலம் அப்படின்னு சொன்னா இந்தியாவின் வீரர்கள் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பிரான்ஸ் கிக் ஆஃப் வருணா 2023 நேவல் எக்ஸசைஸ். ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். அடுத்த போர் பயிற்சி பிரான்சுடன் ஆரம்பித்து விட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸோடு சற்று ஒரு நல்ல உறவு வைத்திருக்கு இந்தியா, ஒரு நல்ல உறவு வைத்திருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ரஷ்யா, அதுக்கு நடுக்க இந்த பிரான்ஸ். இந்த மேக்ரான் அங்க பிரசிடெண்டா இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு பிரான்ஸை நம்பலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்கு. அது தப்பாகிற அளவுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வருணா போர் பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு போர் பயிற்சி. இந்தியாவுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ரஃபாலே போர் விமானம், அப்புறம் இந்த மீட்டியர் ஏவுகணைகள், அப்புறம் இப்போ நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தில் வரப்போகிற போர் விமானம், இது எல்லாத்துக்குமே பிரான்ஸோட இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் முக்கியமான ஒரு உறவு. சரியா? எனவே இப்போதைய சூழ்நிலையில் சைனாவும் அடிபணிந்து விட்டது. வேற வழி இல்லாம இந்தியா பல வருடமாக கேட்ட விஷயத்த வேற வழியே இல்லாம இப்ப ஒத்துக்கிட்டது. அந்த அப்துல் ரஹ்மான் மாக்கிய குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது. ஆனா பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் அழிந்து மடிந்து அப்படின்னு ஒரு நாடே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அங்க அழிவுகள் தொடங்கிருச்சு. அப்படியானால் உலக அளவில் இந்த உலக ஜியோபொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ், அந்த ஒட்டுமொத்த ஒரு உலக வளர்ச்சி அல்லது உலக அமைப்பு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் சக்தி உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆசிய கண்டத்தில் ஒரு புதிய அதிகாரம். சைனா கொரோனா நோயால் 40 கோடி மக்களுக்கு நோய் பல லட்சம் மக்கள் இறக்கக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய பொருளாதாரம் ஜீரோவாகக்கூடிய நேரத்தில் எதிரியை குறைச்சு மதிப்பிடல. நான் எதிரியை குறைச்சு மதிப்பிடல. தற்போதைய நிலவரம் 40 கோடி மக்களுக்கு நோயால் கஷ்டப்பட்டு எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல் ஜீரோ பொருளாதார வளர்ச்சி, ஜீரோ ஜிடிபி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு மத்தியில் ஆசியாவில் ஒரு புதிய அதிகாரமாக, புதிய ஆதிக்கமாக இந்தியா அப்படியே ஒரு ஜாம்பவனாக வளர்ந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல வந்தோம். சரியா? இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ கேம். அதுல இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட். அதனாலதான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஏன் ரஷ்யா, ஜப்பான் எல்லாருமே இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு. சரியா? த நியூ கிங் மேக்கர். இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். திருப்பியும் சொல்றேன், இந்தியா இஸ் த நியூ கிங் மேக்கர். இதை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.